வந்து கோவில்களுக்கு போனோம்னா, திருநீறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் முருகருடைய கோவில்களுக்கெல்லாம் போனா, அந்த திருநீறு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு நெனைக்கலாம். ஆனா, சமீபத்தில உங்களோட பேஜ்ல ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். கருப்பு கலர்ல வந்து ஒரு திருநீறு அப்படிங்கிறது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது எந்த கோவில்? எப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்க? மேடம், அதாவது நாமக்கல் மாவட்டத்தில வந்து காளிப்பட்டி கந்தசாமி முருகர் கோவில் அப்படிங்கிற ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு கோவில் இருக்கு. கருப்பு கலர்ல இருக்கிற திருநீர் அப்படின்னு சொல்லப்படுறது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாரயுகம், கலியுகம். இந்த 4 யுகத்துக்கும் 4 விதமான நிறம் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் யுகம் வந்து வெள்ளை நிற யுகம், கிருதாயுகம். 2வது திரேதாயுகம், சிகப்பு நிறம். துவாரயுகம் 3வது வந்து மஞ்சள் நிறம். வெள்ளை, சிகப்பு, மஞ்சள். இப்போ வாழ்கிற நம்ம கலியுகத்தோடைய நிறம் வந்து கருப்பு. இந்த கருப்பு அப்படிங்கிறது வந்து உலகத்தையே ஆளும். எல்லாத்தையும் அழிக்கவும் செய்யும், எல்லாத்தையும் ஆளவும் செய்யும். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் கொடுக்குற கருப்பு நிற திருநீர் அப்படிங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு மருந்து. அது சித்தர்களால் செய்யப்பட்ட ஒரு மருந்து. விபூதி அப்படின்னா சாம்பல் எடுத்து இட்டுட்டு நம்மளோட உடம்பெல்லாம் தேய்ச்சா நல்லது நடக்கும். ஆனால் இந்த கருப்பு நிற திருநீர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விபூதி ரொம்ப பெரிய அதிசயம் மேடம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்த்து வாங்கிடணும்னு ஏன் சொல்கிறேன்னா, அன்னம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை கண்ணில் காட்டுறதே பெரிய விஷயம். அந்த அன்னத்தை சாமியாக உங்களுக்கு காட்சி கொடுக்க வச்ச அந்த ஊர், அந்த மண், அந்த மண்ணில் விளையிற கரும்பு, அதோடைய நிறம் கருப்பு. இந்த யுகத்துடைய நிறம் கருப்பு. காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் கொடுக்குற திருநீரோட நிறமும் கருப்பு. இந்த கரும்பு காட்டை எரித்து அங்கே இருக்கிற மண்ணை கலந்து ஒரு வகையான மூலிகை எல்லாம் சேர்த்து இந்த விபூதியை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த விபூதி பாம்பு, விஷப்பாம்பு, நாகப்பாம்பு கடிச்ச அடுத்த செகண்ட் இறந்துருவோம். மூச்சு இழுக்கிறதுக்குள்ளே இறந்துருவோம். செகண்டு தான் மேடம், செகண்டு தான் கணக்கு. அதை வந்து எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது என்ன மேடம், மாடர்ன் சயின்ஸ், ஏஐ டெக்னாலஜி உலகம் இது. செகண்டுக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். ஆனால் கடித்த பாம்போட விஷயத்தை எடுக்க முடியுமா? எந்த டாக்டரால் முடியும்? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததாக காப்பாற்றிருக்கலாமே. நிறைய டைலாக்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலோட விபூதி உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா, பாம்பு கடித்த அந்த செகண்டு அந்த இடத்துல கிழித்து அந்த திருநீரை வச்சு வாயில் போட்டு மேலே பூசணும் அப்படின்னா எல்லாமே வெளியே வந்துடும். உயிர் உயிர் பிழைக்கிறதுக்கான 100க்கு 100% உண்மை தத்துவம் நிறைந்த ஒரு விபூதி. ரொம்ப பெரிய அதிசயம் மேடம்.